श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां द्विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா சார சங்கிரகம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 8வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் சங்கிரகம் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக்கு உபாசனா, அப்புறம் அந்த உபாசனையுடைய பலன். அந்த உபாசனுடைய பலன் என்ன? கிரமமுக்தி. இதுதான் ஒரே லைன்ல சொல்லணும்னா உபாசனா, உபாசனுடைய பலன், அதனுடைய பலன் கிரமமுக்தி. இதுதான் மெயின் டாபிக் ஆஃப் திஸ் 8th சாப்டர். 8th அப்படின்னாவே உபாசனா ஞாபகம், அப்புறம் அதனுடைய பலன், அப்புறம் கிரமமுக்தி. இப்போ இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் 8th சாப்டர். வாட் யூ மீன் பை உபாசனா? மானச வியாபாரம், மானச வியாபாரக. உபாசனைனா மானச வியாபாரம் டெஃபினிஷன். மானசனா மனதில் செய்யக்கூடிய வியாபாரம்னா செயல், அதுதான் உபாசனா. மனதில் என்ன செயல் பண்ணலாம்? சகுன பிரம்ம மானச வியாபாரம். சகுன பிரம்மத்தை, மானசங்கிற வேர்டுக்கு முன்னாடி என்ன போடுறோம்? எதை பத்தி நம்ம சகுன பிரம்ம தியான, சகுன பிரம்ம தியான மானச வியாபாரம். இதுதான் இந்த இதெல்லாம் எத்திமாலஜி அப்படியே கரெக்டா இருக்கு, இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உபாசனை என்ன கண்ணமுடிக்கு வந்திருக்கு அப்படியெல்லாம் டெஃபினிஷன் கொஞ்சம் கிளாரிட்டி ஆக ஆக கேட்டோன்னே அந்த டெஃபினிஷன் ஞாபகம் வரணும் எப்பவுமே. அப்பதான் சின்னதுல இருந்து என்ன சொல்றோம், இலக்கணம் எல்லாம் எப்படி படிக்கிறோம், அந்த வேர்டுனா வேர்டு மாற்றக்கூடாது. பெயர் சொல் என்றால் என்னன்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இது அப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் அந்த வேர்ட்ஸ் ஏன்னா அவங்கெல்லாம் தொல்காப்பியர்லாம் ஒரு எத்தனை ஆராய்ச்சி பண்ணி ஒரு டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு இது மனப்பாடம் பண்றதெல்லாம் தேவையற்ற வேலை. எனக்கு புரியுற மாதிரி நான் பெயர் சொல்லுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க கூடாது. அதனால அந்த மாதிரி இந்த வேர்டெல்லாம் மானச வியாபாரம் அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? உபாசனைன்னு என்ன சொன்ன? மானச வியாபாரம், மனதில் செய்யக்கூடிய ஒரு செயல். சரி, மானச வியாபாரம்னா என்ன? சகுன பிரம்மத்தை தியானமாக மானசமா வியாபாரம் பண்றது. இவ்வளவு தெளிவு இருக்கணும் 8வது அத்தியாயம் முடிக்கும் போது. அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஈக்குவல் டு வாட் யூ மீன் பை சகுன பிரம்ம? அடுத்த கேள்வி. அப்ப அடுத்த கேள்வி, சகுன பிரம்மங்கிறது என்னது? ஈஸ்வர. அப்ப அந்த சகுன பிரம்மத்துக்கு பதிலாக என்ன போல? நீங்க ஈஸ்வர தியான மானச வியாபாரகன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வாட் யூ மீன் பை ஈஸ்வரா? அதுக்கு இன்னொரு நம்ம என்ன வேற பேர் கொடுக்கலாம்? நாம ரூப சகித பிரம்ம உபாசனா. நாம ரூப சகித பிரம்ம உபாசனா. இப்போ இது தேய பிரம்ம உபாசனா, தியானம் பண்ணக்கூடிய பிரம்ம ஈஸ்வர தேய ரூப இல்ல தேய பிரம்ம உபாசனா. வேற என்ன சொல்லலாம்? அதுல மாயா சகித பிரம்ம உபாசனா, மாயுடன் கூடிய பிரம்மத்தை உபாசனை பண்றது. இந்த உபாசனையில நியமங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் பண்ணணும், இத்தனை முறை பண்ணணும், எல்லா நியமங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதை எதையும் நம்ம விடக்கூடாது. எதுல? மானச உபாசனா பிரம்ம ஈஸ்வர தேய பிரம்ம உபாசனையில, மாயா சகித பிரம்ம உபாசனையில நியமங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப 48 நாளைக்கு பண்ணு, ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு நாளைக்கு 2 தடவை பண்றதா, 11 தடவை பண்ண, இந்த மாதிரி மெடிடேஷன்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம். ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த பலனை நாம பெற முடியும். இது ஒண்ணு. அடுத்தது மாயா
ரஹித பிரம்ம. இப்ப என்ன சொன்ன, மாயா சகிதம் தான் என்னது, உபாசனா. இப்ப அடுத்தது மாயா ரஹித பிரம்ம, அதையும் உபாசனைன்னு சொல்லலாம், அதையும் உபாசனைன்னு சொல்லலாம். மாயா ரஹித பிரம்ம, தட் இஸ் ஈக்குவல் டு நிர்குண பிரம்ம. அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் அந்த மானச வியாபாரத்தையும், ஏன்னா சகுண பிரம்ம மானச வியாபாரத்தையும் நிர்குண பிரம்ம தியானத்தை மானச வியாபாரத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் என்ன வேர்டு யூஸ் பண்ணுது, மாயா ரஹித பிரம்மத்துக்கு அந்த மானச வியாபாரத்துக்கு நிதித்தியாசனம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது சகுண பிரம்ம, இது நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ண மானச வியாபாரம் தான். இதுவுமே வேற வேற மனசுல வியாபாரம் பண்ணாம வேற கைகாலியாங்க நம்ம வியாபாரம் பண்ண முடியும். ஸோ இதுவும் மனதில் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் தான். ஆனா இதுக்கு பேர் என்னது, நிதித்தியாசனம். இது என்ன பிரம்ம, நேய பிரம்ம. அங்க சொன்னது தியான பிரம்ம, இது தேய நேய பிரம்ம, நாட் தியானம். இது நேயம், அறியக்கூடிய பிரம்ம. அது உபாசனை பண்ணக்கூடிய மெடிடேஷன் பண்ணக்கூடிய பிரம்மம், இது அறிய வேண்டிய பிரம்மம். இந்த ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இல்லாதனாலதான் சொசைட்டிக்குள்ள குழப்பம் ஒன்று ரெண்டு இல்லை. அது தேய பிரம்ம, மெடிடேஷனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரம்மம். இது நேயம், நேயம், ஞாட்டு நோ, நேயம் பிரம்ம, தட் இஸ் தியான பிரம்ம. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தியானத்தின் மூலியமாக மோட்சம். எப்படி, நேய பிரம்மத்தின் மூலியமா தான் மோட்சமே தவிர தியான பிரம்மத்தின் மூலியமாக ஏகாக்கிர சித்தம் சித்த அவ்வளவுதான் கிடைக்கும். தியான பிரம்மத்துக்குன்னு உண்டான பலன் என்னன்னா அது அவ்வளவுதான். நேய பிரம்மத்தின் மூலியமாகத்தான் நிதித்தியாசனம், அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். இங்க என்ன கிடையாது, கால நேரம் நியமம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நிதித்தியாசனம் பண்றதுக்கு கால நேரம்ல எந்த ஒரு இது கிடையாது. இது ரெண்டுக்கும் முதல்ல வித்தியாசத்தை இந்த அத்தியாயம் முடிக்கும் போது தெளிவாய்க்கும். இதுதான், இது இப்படித்தான், அது ஏ, இது பி. ஏன்னா என்ன, சகுன அதாவது பிரம்மத்தோடு கூடிய சகுன பிரம்ம தியானம். இது சரி மாயா சகித, இது மாயா ரஹித, அப்படி புரிஞ்சுட்டா போதும். அது பிரம்ம சகுன பிரம்ம, இது நிர்குண பிரம்ம. அது மெடிடேஷன், இது நிதித்தியாசனம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல தெளிவா நம்ம மண்டையில பதிய வச்சுக்கணும். இப்போ இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இவரு அந்த மெயினா கான்சன்ட்ரேட் பண்றது அந்த கால ஸ்மரணம், உபாசனா. நான் இப்ப ரெண்டு வேர்டுக்கு என்ன பண்றோம், ஒண்ணுக்கு உபாசனைன்னு சொல்ல போறோம், இன்னொன்று நிதித்தியாசம் சொல்ல போறோம். ஒரு சில வேர்டு புரியறக்காக ஃபர்ஸ்ட் ரெண்டுமே உபாசனை தான், ஆனா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அது உபாசனைன்னு சொல்றோம். நிர்குண பிரம்மத்தை நம்ம நியாய பிரம்மத்துக்கு நிதித்தியாசம்னு சொல்றோம். ரெண்டு மானச வியாபாரம் தான். இப்போ இவர் மெயின் இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்றது அந்த காலத்துல ஸ்மரணம் ஆஃப் உபாசனா பீப்புள். சின்னதுல இருந்து நான் சொர்க்கம் போகணும்னு அவங்க உபாசனை பண்ணலாங்க, பிரம்மலோகம் போகணும்னு உபாசனை பண்ணலாம், அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். அது ஆனா கடைசி காலத்துல அந்த காலம்னா பெட்ரிடன் உயிர் விட போற அந்த காலத்துல கிரமமுக்தி நீ அடையணும்னு ஆயுசுக்கு நீ பிரம்மலோகம் போகணும் நீ உபாசனை பண்ணியிருந்தீனா, கிரமமுக்தி அடையணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தீனா உயிர் விடுற காலத்துல என்னென்ன பண்ணணும், அதுதான் மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் அத்தியாயம். இப்போ இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது, போன அத்தியாயம் எப்படி முடிஞ்சுதோ அதனோட தொடர்ச்சியா தான் ஆரம்பிக்குது. போன அத்தியாயம் முடியும் போது இறைவன் சொன்னார், ஒரு ஞானி எல்லா 7 விஷயத்துல தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கிளியர் கட் நாலேஜ் இன் ஹிஸ் பிரெயின். 7 வேர்டு அவருக்கு எந்த இடத்துல எந்த டவுட்டும் கிடையாது. அவருக்கு பேர் தான் ஞானின்னு பிடிச்சிருப்பாரு. என்னென்ன வேர்டு சொன்னாரு, பிரம்ம, அத்தியாத்ம, கர்ம, அதிபூதம், அதிதெய்வம், அதியக்ஞக, பிரயாண காலம், உபாசனை. இதுதான் இந்த எல்லா பிரயாண காலத்துல பண்ணக்கூடிய உபாசகனுடைய வேலை. பிரயாண காலத்தை பத்தின அவனுக்கு அறிவு. இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஞானிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அதை சொல்லி முடிச்சாரு. ஞானிங்கிறவன் இதை பத்தி கிளியர் கட் நாலேஜா இருப்பாரு அவரு அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்த அத்தியாயம் எப்படி அர்ஜுனன் ஆரம்பிக்கிறான், எனக்கு என்ன சொல்லுங்க,
கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம்னா என்ன கிம் புரோக்தம் சொல்லுங்க, அதி தெய்வம்னா என்ன ஃபர்ஸ்ட் 1 2. அடுத்தது அதி யக்ஞம்னா என்ன, ரெண்டாவது ஸ்லோகத்தை பாருங்க. அதி யக்ஞ கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேச்ச கதம் நேயோஸ்மி நியதாத்மபிகி. ஸோ 2 ஸ்லோகத்தில் என்னதான் அவர் சொன்னாரு, என்ன அந்த அத்தியாயத்தில் என்னன்னு அவர் சொன்னாரோ அதை தான் 1 to 2ல அர்ஜுனன் கேட்குவார். இப்போ 3லிருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு, இந்த ஒன்னொன்னா சொல்லி பதில் சொல்லுவார். இவன் கேட்டுட்டான், பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மனா என்ன, ஆத்மனா ஆத்மான்னு எடுத்துக்கலாம், பிரம்மம்னா என்ன, ஆத்மான என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதிதேவன் என்னன்னு இவன் கேட்க ஆரம்பிச்சு. அது யக்னம்னு என்ன, பிரயாண காலம்னு என்ன, இதை பத்தி கேட்டோன்ன இப்ப விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? ஃபர்ஸ்ட் பிரம்மம் அப்படின்னா அக்ஷர பிரம்மம். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு வேற என்ன சொன்னாரு, அக்ஷரம் நரத்தி, இது அக்ஷரம் அழியாத தத்துவம், பிரம்ம தத்துவம். அதை பத்தி ஞானிக்கு நல்லா தெரியும். அத்தியாத்மம் தன்னுடைய சுபாவம் என்ன, தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, அத்தியாத்மனா சுபாவம் சொல்லுவோம். ஆத்ம தத்துவத்தை பத்தி அவருக்கு கிளியரா தெரியும். கர்மத்தை பத்தியும் அவருக்கு தெளிவா தெரியும். எது நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், கர்மத்துல எது எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அவனோட ஆசிரமம் என்ன, ஆசிரமத்துக்கு உண்டான கர்மங்கள் என்னென்ன, கர்மத்தை பத்தின அனைத்து ஞானம் அவருக்கு இருக்கும். அடுத்தது அதிபூதம் அப்படின்னா இந்த ஸ்தூலம் ஜட பிரபஞ்சம், அதை பத்தின அதுக்கு உபாதான காரணம் யாரு, நிமித்த காரணம் யாரு, அதை பத்தி அவருக்கு தெரியும். அதிபூதம் ஜட பிரபஞ்சம். அடுத்து அதி தெய்வம் அப்படின்னா சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்தை அந்த உலகத்தில் இருக்கிற சூக்ஷ்ம தத்துவத்தை பத்தி அவருக்கு தெரியும். இந்த மாதிரி இறப்புனா என்ன, கிரண்ய கர்ப்பன்னா யாரு அப்படிங்கிற, கிரண்ய கர்ப்பன்னா அல்மோஸ்ட் சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி கிரண்ய கர்ப்பன் வரைக்கும் ஸ்தூலத்தை பத்தி அவருக்கு இந்த மாதிரி 5 பூதங்கள் சூக்ஷ்மா இருந்தது, அதுக்கெல்லாம் பஞ்சீகரணாயுத பூதமாயிருக்குது. இந்த மாதிரி எல்லா ஞானமும் அவருக்கு அதி தெய்வம் கிரண்ய கர்ப்பகா வரைக்கும் தெரியும். எல்லா தேவதைகள் எல்லாம் என்ன சொரூபம், யார் இருந்தா தோன்றியிருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னென்ன வேலை, கிரண்ய கர்ப்பனுக்கு என்ன வேலை, தேவதைகளுக்கு என்ன வேலை, எல்லாமே அவருக்கு தெரியும். அடுத்து அதி யக்ஞகா. இந்த இடத்துல அதி யக்ஞன் யார் தெரியுங்களா சொல்றாரு, நான் தான். ஈஸ்வரனையும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு, தானே சொல்லிக்கிறார், என்னையும் அவன் அறிந்திருப்பான். அதி யக்ஞகன் அந்த இடத்துல கர்மபல தாத்தாவாக ஈஸ்வரன் இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும். யார் இங்க அதி யக்ஞக, அகம் ஈஸ்வரக, என்னையும் அவர் அறிந்திருப்பார். எப்படி தெரிஞ்சிருப்பாரு, நாம கர்மபல தாத்தான்னு சொல்றோம், ஆனா ஈஸ்வரன் அப்படின்னா உலகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா எல்லாம், அவரை பத்தின உபாதான காரணம் நிமித்த காரணம் அவர் தான், சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா லயக்கர்த்தா அவர் தான், கர்மபல தாத்தாவா அவர் தான் இருக்காரு. அவர் சர்வவியாபி சர்வசக்திமான் சர்வஜ்ஞகா. இந்த மாதிரி நம்ம என்னென்ன தத்துவபோதத்துல படிச்சோமோ ஈஸ்வரோட தத்துவம் அது எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அதி யக்ஞங்கிற யாரை குறிக்கிறாரு, தன்னையே குறித்துக் கொள்கிறார், ஈஸ்வரன் பேசுகிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்றது ஈஸ்வரன். ஏன்னா அகம் போடுறாருல, அதி யக்ஞகா அகம், கிருஷ்ணர் அல்ல. கிருஷ்ணன் வரக்கூடிய உலகம் இருந்தது. சோ இந்த இடத்துல யாருதான், ஈஸ்வர தத்துவம் அகம் அதி யக்ஞகா, என்னையும் அவனுக்கு நல்லா தெரியும். அடுத்தது பிரயாண காலை அதாவது பிரம்மலோகம் கிரமமுக்தியை பத்தி அவனுக்கு தெரியும். பிரயாண காலத்துல பிரம்மலோகம் போறது எப்படி, அது அவர் அவர் பிரயாண கடைசி காலத்துல ஜீவன் முக்தன் அடைஞ்சவர், வில் நாட் கேர் அபவுட் பிரயாண காலம், நான் பிரம்மலோகம் போகலாம் அவர் நினைக்க மாட்டார். ஆனா அதை பத்தின அறிவு அவரிடம் இருக்கும். அது அனித்தியம்னு தெரிஞ்சுதான் அந்த பாதைக்கு போகாம, கிரமமுக்தி பாதைக்கு அவர் போகாம எங்க வந்துட்டாரு, ஜீவன் முக்தி பாதைக்கு அவர் வந்துட்டாரு. சோ ஹி நோ தட் இப்படி பண்ணுனா நம்ம அங்க போகலாம், ஆனா எனக்கு அது அனித்தியமான லோகம், போனா திரும்பி வந்துடணும். எத்கத்வா நான் இவர் தந்தத என்னோட கோல், அங்க போனா ஆவருத்தி, நாம இங்க வந்தோம்னா அனாவிருத்தி. சோ ஆவருத்திக்கு போறது திரும்பி திரும்பி வரணும். அதனால வேண்டான்னு முடிவு பண்ணி எங்க போய் வந்திருக்க மாட்டா, பிரம்மலோக பிராப்தியும் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், பூகு பூவாசுவக எல்லா லோகங்கள் வேண்டாம், வேண்டான்னு முடிவு பண்ணி எங்க வந்துட்டாரு இவரு, ஜீவன் முக்த பாதைக்கு அவர் வந்திருக்காரு. அதனால அதை பத்தி அவருக்கு தெரியும். கிரமமுக்தி பத்தி தெரியாம இல்ல தெரியாம அவர் கேனத்தனமா இங்க ஞான மார்க்கத்துல கொந்துக்கறல எல்லாம் தெரியும். ஆனா என்ன தெரியும் கூடவே, அடப்போ எல்லாம் அனித்தியம், திரும்பி இங்க வந்துதான் ஆகணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அதையும் அவரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கிளீன் அது ஒரு ஞானிங்கிற மட்டைக்குள்ள என்னென்ன விஷயம் வச்சிருப்பாருங்கிறத நீட்டா சொல்லிட்டாரு. 7 வேடுங்க.
இது அத்தனையும் இருந்தால் அவன் ஞானி, ஞான நிஷ்டையில் இருக்கவன்னு அர்த்தம். அப்போ அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லுவேன், நான் அந்த சொல்கிறதுல என்ன பண்ணாத, உன்னோட புத்தி எப்பவுமே என்ன பண்ணும், சந்தேகப்படும், நான் சம்சயம், டவுட்டு படாத. 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது, சந்தேகப்படாத. ஈஸ்வர தத்துவமாக இருந்து நான் எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், உட்காந்து ரூம் போட்டு என்ன பண்ணாத, சந்தேகப்பட்டு இருக்காது. ஏன்னா நீ போய் எங்கேயும் போய் நீ ப்ரூஃப் தேடி இதை நீ உன்னோட கிணக்கு சொர்க்கம் இருக்குன்னு நம்பத்தான் முடியும், போய் செத்தா தான் தெரியும் இருக்குதா இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஸோ இதை நம்பித்தான் ஆகணும், நீ சந்தேகப்படாத. அடுத்து 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, நீ எதை கொண்டு எதை நினைத்து ஒரு கான்செப்ட் சொல்றாரு. பிரயாண காலத்தை பற்றி, கடைசி காலத்தை பற்றி என்ன சொல்றாரு, ஒரு ஜீவனும் இறக்கும் தருவாயில் எதை எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறார்களோ தம் தம் ஏவ ஏத்தி, அதைத்தான் அவர்கள் அடைகிறார்கள். எதை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ உயிர் விடும்போது அவங்க அடுத்த ஜென்மத்துக்கு என்னவா பிறக்கணுங்கிறது அது ஒரு முக்கியமான தருணம். அப்ப என்ன சொல்றாரு அடுத்து 7ல, சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரன். கடைசி காலத்துல இறைவனை நினைச்சா நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது, யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஆனா கடைசி காலத்துல நீ இறைவனை நினைச்சுக்கிட்டே உயிர் விடணும்னா சின்ன வயசுலிருந்து மனதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், பழக்கப்படுத்தி இருக்கணும். அனுஸ்மரன், அனுஸ்மரனா வேதத்தில் சொல்லப்பட்ட இறை தத்துவத்தை அனுஸ்மரன். எனக்கே தோணுதுங்க, இறைவன் அங்க இருப்பாரு, சொர்க்கத்திலிருந்து ஆள்றாரு, நான் எத்தனை கேட்டிருக்கேன், சொர்க்கத்துல தான் உட்காந்துருக்காரு, இல்ல பிரம்மாஜி அங்க உட்காந்துருக்காரு, இல்ல கைலாசத்துல உட்காந்துருக்கு, நீயே அதுக்கு பேர் ஸ்மரன் பேர். நானே நினைச்சுக்கிறது, 4 விஷயங்கள் காதல கேட்டுட்டு அது பேர் ஸ்மரன், ஞாபகப்படுத்திக்கிறது. அதல்ல அணு, வடிவன்பே அணு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஃபாலோன்னு அர்த்தம். யாரை ஃபாலோ பண்ணி ஸ்மரன் பண்ணு, அணு மீன்ஸ் டு ஃபாலோ, ஸ்மரன் மீன்ஸ் நினை, அதை ஃபாலோ பண்ணி நினைன்னு அர்த்தம். எதை ஃபாலோ பண்ணி நினைக்கிறது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை அணு, அனுராதா. ஏன் அவருக்கு அவங்களுக்கு பேர் அனுராதா, ஷீ ஃபாலோஸ் ஹூ, அதனால அவருக்கு பேர் என்னது, அனு ராதா, ஃபாலோ பண்ற ராதா. அந்த மாதிரி அணு ஸ்மரன், யூ ஃபாலோ. யாரை ஃபாலோ பண்ணு, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை ரிலேட் பண்ணி அனுஸ்மரன்னு அர்த்தம். எனக்கே தோணுது, அவர் கைலாசா இருக்கிறாரு, சொல்லிட்டு உட்காந்துருக்காத, அவர் விஷ்ணுலோகத்துக்கு தான் உட்காந்துருக்காரு, ஏன்னா நான் அங்க அதை படிச்சேன் இங்க படிச்சேன், அப்படி இல்லை. வேதத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அனுஸ்மரன்னு அர்த்தம். எப்போ, கடைசியில உயிர் விடும்போது நம்ம ஈஸ்வரர் கர்மபல தாத்தாவாக இருக்கிறார், பிரம்ம தத்துவம், அன்டச்சு, ஆத்மா, கர்த்தா, இதெல்லாம் இப்ப கடைசி காலத்துல எப்படி நினைக்கிறது, அதை என்ன வேர்டு போட்டு ஏற்பாடுக்கு முன்னால் ஒரு முக்கியமான வேர்டு, சர்வேஷு காலேஷு. இந்த உலகத்துல பிறந்திலிருந்து உயிர் விடுற வரைக்கும் ஒரு காலம் நான் கொடுத்துருக்கேன் பாத்தியா, சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரன்னு. டூ யுவர் கர்மா யுத்தியஸ்வ பாரத. இதை நினைச்சு ரெண்டையும் பண்ணு. நான் இதை அனுஸ்மரணே பண்ணிட்டு இருக்கணுங்க, ஏன்னா கர்மம் எல்லாம் வேண்டாங்க. யுத்தியஸ்வ, யுத்வ, எந்திரிச்சு உன்னுடைய கர்மத்தையும் பண்ணு, என்னையும் நினைச்சுக்கோ. அப்ப என்ன பேலன்ஸ் பண்ண சொல்றாரு, லைஃப்ல குடும்பத்தையும் வேதாந்த வகுப்பையும் பேலன்ஸ் பண்ணு. ஏன்னா அங்க யுத்வங்கிறது அவனுடைய கர்மம். இப்ப நமக்கு நம்ம சண்டையா போட போறோம், அப்ப நமக்கு அந்த யுத்தியஸ்வ, சண்டை போடு அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், டூ யுவர் பஞ்சமகா யக்னா பிளஸ் வேதாந்த வகுப்புகள் ரெண்டையும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி போ. அதைத்தான் அந்த வேர்டு சொல்ற, அனுஸ்மரன் பிளஸ் யுத்வ, சண்டை போடு, உன்னுடைய கர்மத்தை செய். எதை ஒண்ணுக்காக ஒன்ன விட்டு கொடுக்க கூடாது, வேதாந்த வகுப்புகளுக்காக கர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது. கர்மத்தை செய்யறேன்னு வேதாந்த வகுப்பையும் விட்டு விட கூடாது. அதுதான் சொல்ற, சர்வேஷு காலேஷு மாஸ் அனுஸ்மரன் பண்ணிட்டு சண்டையை போடு, டூ யுவர் கர்மா, நோ எக்ஸ்கியூஸ். உங்களுக்கு கொடுத்த ஸ்வதர்மத்துல எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாரு, 8 to 9 அதுல பாத்தீங்கன்னா இதை உபாசனா நிதித்தியாசனம்னு எடுத்துக்கலாம், இல்ல அகங்கிருத்த உபாசனான்னு சொல்லுவான். இந்த இடத்துல நாம எடுத்துக்கிறது நிதித்தியாசனமாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோகத்தை நிதித்தியாசனம் என்ன சொல்ற, நிதித்தியாசனம் எப்படி பண்றது, அபியாச யோக யுக்தேன. அபியாசம் பண்ணு. வகுப்புல ஒரு வகுப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த வகுப்புகளை கேட்டுக்கொண்டு இருக்கு. அபியாசம் என்னங்க, திருப்பி கேட்கறது. அது என்ன பண்ணிட்டு இருக்கணும், திருப்பி கேட்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சுட்டு 5-6 நாள் நீங்க திருப்பி கேளுங்கன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டீங்க.
எப்பமன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் கிளாஸ் யோசனை பாருங்க, ஏன் டெய்லி கிளாஸ் கொடுக்குறோங்கிறத எதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, அபியாச யோகேன யோக யுக்தேன, அந்த அபியாசம் பண்றதோட உன்னை நீ இணைத்துக்கொள், அதான் சொல்றாரு. நிதித்தியாசனம் பண்ணுன்னா அபியாசங்கிற யோகத்தோட நீ என்ன பண்ணிக்கோ, யுக்தேன யூ ப்ளீஸ் யுனைட் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு குரு இருக்கார், வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ், வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மித்த இருக்கிற நாள், அதுக்கு தான் அன்னைக்கு ஒருத்தர் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, யோகா கிளாஸு. அதுதான் ஒருத்தர் சொன்னாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஜி இப்போ நம்ம 90 நாள் கிளாஸ் போட்டிருக்கீங்க, 90 நாள் வர்றோம், நீங்கள் 91வது நாள் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களை விட்டு பாருங்க, 91வது நாள் நாங்கள் பண்ண மாட்டோம். இதுதான் நீங்களே பண்ணுங்கன்னு விட்டா, நீங்கள் இல்லை நானுமே பண்ணுவானா டவுட்டு தான். நான் உங்களை மட்டும் சொல்லலை, நானுமே 91வது நாள் பண்ணுவேனான்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், அதாவது 90 நாள் பண்ணிட்டோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி முதல் அன்னைக்கு என்னுடைய மார்க்சியா லேடி வந்து முன்னால் நிற்பா. அப்படியா, சரி சரி. அப்புறம் அடுத்த நாள் சரி ஒரு 2 நாள் தானே, இப்படியே தான் போகும். ஸோ அங்கே விளையாடுற விளையாட்டு நமக்கு தெரியும். அதனால இப்போ அதே மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குற அப்படின்னா, நீங்கள் அந்த இவர் என்ன சொல்றாரு, உன்னை நீ இணைத்துக் கொள்ளுன்ட்டாரு. அப்போ உன்னை நீ இணைச்சுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் கிளாஸ் இல்லை 2 மணி நேரம் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்னைக்கு வகுப்புனா நாளைக்கு நீங்கள் அந்த டைமுக்கு எந்திரிச்சு அல்லது அந்த டைம் அதுக்காக ஒதுக்குறீங்கன்னு கேட்டால் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நமக்கு அதுதான் மாஃபியா லேடி. நீ உங்களை நான் தப்பு சொல்ல, நான் குறிக்கிறது மாஃபியா லேடி அப்படித்தான் உங்களுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கிறா. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ என்ன பண்ணி ஆகணும், அபியாச யோக நீ நினைச்சுக்குங்கிறக்காக தான் டெய்லி கிளாஸ். சரி டெய்லி கிளாஸ் எடுத்து டெய்லி 8வது அத்தியாயத்தையே சாரசம்காரமே அங்கே நடத்த முடியும். தினம் வந்தோன்னே 8வது அத்தியாய சாரசங்கரம், 1வது அத்தியாய சாரசங்கரம், பகவத்கீதையே ஒரு வாரம் எடுத்தோம்னு நினைச்சுக்கோ, நம்மளால நடத்த முடியாது, உங்களால கேட்க முடியாது. டெய்லி பகவத்கீதையவா, அப்போ என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அதை மோட்டிவேட் பண்ணணும். அப்போ உபநிஷத்துக்கள், அப்புறம் அந்த டெக்ஸ்ட் சைட் பை எல்லா டெக்ஸ்டும், எப்படியோ 1 மணி நேரம் அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதற்குத்தான் டெய்லி வகுப்பே. உங்களை கஷ்டம் கொடுக்கறதுக்காக இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அடிச்சா மாங்க ஒரே கல்ல உழுகணும், இல்லையா அந்த வேலைக்கே போகக்கூடாது. இந்த கொஞ்ச நேரம் இதா கொஞ்ச நேரம், அதெல்லாம் அது இயலாமையில் இருக்கவங்களுடைய விளையாட்டு. இவ்வளோ வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டு, இவளுக்கு எதுக்கு கிளாஸு, டெய்லி எதுக்கு கிளாஸு. இது என்ன, இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு வார்த்தை தான், அபியாச யோக யுக்தேன. நீ அதோட இணைச்சுக்கணும், ஒரு நாள் கூட அதில் நம்ம இதில் கிடையாது, அதை பண்ணணும். அணுச்சிந்தைன்னு என்ன சொல்றாரு, அணுச்சிந்தை, சிந்தம்னா சிந்தனை பண்றது, ஒரு வேர்டு போடுறாரு பாருங்க அணுன்னு, அது எது, சாஸ்திரத்தை அணுச்சிந்தை என்ன, டெய்லி என்ன பண்ணணும், நம்ம சிந்திக்கணும். அதனாலதான் டெய்லி வகுப்பே. மெனக்கெட்டு வேலைக்கெட்டு பொழப்பு இல்லாம இல்லை, செய்யற வேலையை பர்ஃபெக்டா செய்யும். அச்சா அப்புறம் என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்குறாரு, புராணம். அந்த ஸ்லோகத்துல 8-9 என்ன கொடுக்குறாரு, புராணம். அதாவது பிரம்ம தத்துவத்தோட டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு, அது புராணம். புராணம் இந்த இடத்துல என்ன சொன்ன, நித்தியம், அஜக பிறப்பற்றது, அனாதி. அடுத்தது அனுசாசித்தவ்யம், உலகத்தை ஆள்பவர் யார், ஈஸ்வர தத்துவம் உலகத்தை ஆள்பவர். அடுத்து என்ன வேர்டு, அனோகோ அணியான், அது அளவிடப்பட முடியாதது, அதுக்கு மேல பெருசுங்கிறது கிடையாது, அதை விட சின்னதுங்கிறதும் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம், அதை அளவிடப்பட முடியாது. ஏன்னா சர்வவியாபியா இருக்கிறதோ எங்க போய் அளக்கிறது. அடுத்தது தாத்தாரம், கர்மபல தாத்தாவாக இருக்கிற ஈஸ்வரன். தமச பரஸ்தாத்து, யாரை விட, மாயை விட மேலானவர். பரஸ்தாத்து அவித்யா, மாயாவுக்கு அப்பாற்பட்டவர். அதை விட மேலானவர் என்ன அர்த்தம், அப்பாற்பட்டவர்னு சொல்லி ஒரு டெபினிஷன் 8-9 இந்த மாதிரி நிதித்தியாசனம் பண்ணு. ஈஸ்வரனோட எடுத்து வச்சு அவருடைய கேரக்டர், இதெல்லாம் என்ன நிதித்தியாசன பரமான வார்த்தைகள். அணுவோர் அணிகா, அனுஷா, அனோகண, தாத்தாரம், தமச பரஸ்தாத்து, இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு எடுத்து வச்சு நம்ம என்ன பண்றது, சிந்திக்கணும். அனுஸ்மரணு, இந்த வார்த்தைகளுக்கு வேதத்துல விளக்கம் இறைவன் என்ன கொடுத்திருக்காரோ தன்னை பத்தி, அதை ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அதுதான் சொல்றாரு. அடுத்தது அழகா வர்றாரு, ஆர்ட் ஆஃப் டெத். சுவாமிஜி சொல்லுவார், ஆர்ட் ஆஃப் டெத்தை கொடுக்குறாரு. 10-11 2லயும் ஒரு உபாசகன்
இங்க வந்து ஞானி கிடையாது. ஒரு உபாசகன் எப்படி, ஏன்னா ஞானிக்கு வந்து ஒரி அபவுட் டெத். ஏன்னா அவன் வாழும்போதே ஜீவன் முக்தி அடைஞ்சவன், வெயிட்டிங் ஃபார் பிராரப்தா. அது வந்து இப்படி பண்ணணும், அப்படித்தான் உயிர் விடணும், இங்கதான் உயிர் விடணும், அங்கதான் உயிர் விடணும், இந்த பிளேஸ் விடணும், இந்த காலத்தோட எந்த கண்டிஷனும் அவர் கிடையாது. யாரு? ஜீவன் முக்தனுக்கு எந்த கண்டிஷனு காசிக்கு போகணும், அல்ல இந்த இடத்துல உயிரிடணும், இல்லை இந்த நாமஸ்மரணை சொல்லிட்டு ஒன்று துளசி கையில் குடிச்சிட்டே உயிரிடணும், எதுவுமே அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவர் ஜீவன் முக்தா வாழும் பொழுது. யாருக்குதான் இதெல்லாம் கண்டிஷனு? ஞானிக்கு அல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எது? 10-11 ஸ்லோகங்கள் நாட் ஃபார் ஞானி, ஒன்லி ஃபார் உபாசக அஜ்ஞானி. யாருக்கு? உபாசனை பண்ணிட்டு இருக்கிற அஜ்ஞானி தான் வெரி கேர்ஃபுல்லா போட்டு ஆர்ட் ஆஃப் டெத் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் எப்படி இருக்குன்னாரு அவரு? உயிர் விடும்போது அச்சலேன மனசா, அச்சலம் இல்லாத மனம், சஞ்சலம் இல்லாத மனதை முதல்ல புடி. பக்தியுடன், ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும்? சஞ்சலம் இல்லாமல் பக்தியுடன். இத்தனை வருஷமா அதெல்லாம் எப்படி வந்து அந்த மனம் அந்த இடத்துல நிக்குது? அந்த அன்னைக்கு ட்ரை பண்ணிடலாம், அப்படி நிக்க முடியாது. அச்சலா மனம் எப்படி வந்தது? யோக பலம். நீ இவ்வளவு நாள் பண்ண பாரு யோகம், அந்த பலத்தின் மூலியமாக என்ன பண்ண? அதை யூஸ் பண்ணி, இத்தனை நாள பண்ண அந்த மெடிடேஷனுடைய பவரை யூஸ் பண்ணி, பலேன அதை யூஸ் பண்ணி அச்சலா மனசா பக்தியா என்ன பண்ணு? குருவோகோ மத்தியே கொண்டாந்து உன்ன பிராணனை நிறுத்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? உயிரோட சமயத்துல ஆர்ட் ஆஃப் டெத் என்னது? உதாரணனை கொண்டாந்து எங்க நிறுத்தணும்? புருவத்துக்கு மடியில நடுவில் கொண்டாந்து நிறுத்து. ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டியா? அதுக்கப்புறம் உச்சி. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, உச்சிங்கிறது எப்படி மெஷர் பண்ணணும்? இந்த இடத்துல இருந்து ஒரு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு உச்சி. அந்த இடத்துலதான் என்னது? சுஷும்னா நாடி வழியாக, உடம்புல இருக்கிற சுஷும்னா நாடி வழியாக நீ என்ன பண்ண? உன்னுடைய ஸ்தூல சரீரத்தை வெளியில, சூக்ஷ்ம ஸ்தூலத்தை விட்டு சூக்ஷ்மத்தை வெளியில. அந்த உதாரணம்னாவே அங்க அது எல்லாத்தையும் உள்ள யார் ஒடுக்கி இருக்கும்? உயிர் விடும்போது எல்லா இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம் எல்லாத்தையும் 17 கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம சூக்ஷ்ம சரீரம் படிச்சோம்னா 16ஐயும் உள்ள சூட்கேஸ்ல வச்சு அடக்குனதா உதாரணம். சோ உதாரணனை வந்து என்ன பண்ணு? சுஷும்னா நாடி வழியான என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரத்தை சுஷும்னா நாடி வழியாக வெளியில தள்ளு. இதுக்கு என்ன வேணும்? யோக யுக்த பலேன. இதுக்கு முன்னால யோகமா பண்ணி பண்ணி உபாசனை பண்ணி பண்ணி அந்த பலத்தை யூஸ் பண்ணி உதாரணனை கொண்டாந்து எங்க வை? உருவத்துக்கு மத்தியில கொண்டாந்து வச்சு அதை நிறுத்தி, அந்த இடத்துல திருப்பி நழுவி போகாம அங்கேயே நிறுத்தி வச்சு, அதுக்கப்புறம் சுஷும்னா நாடி உச்சி எதுன்னு பார்த்து அந்த சுஷும்னா நாடி வழியா இங்கிருந்து அது எப்படி போகுது? சுஷும்னா நாடி வழியாக நீ உச்சியிலிருந்து உயிர் விடணும். சொன்ன ஆர்ட் ஆஃப் லிவிங். இது வந்து ஆர்ட் ஆஃப் டெத். எப்படி உயிர் விடணும் இதை நீ செய்யி அப்படிங்கறது சொன்னார். அப்போ இந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவாரு, அதை வரப்போற 20 20, 21, 22 அந்த ஸ்லோகத்துல இது வந்து பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்லுவோம் 11ஆவது ஸ்லோகத்தை. ஏன்னா 11லயே என்ன சொல்லிடுறாரு? நான் வந்து 20, 21, 22 20, 21 3 ஸ்லோகத்துல திருப்பி இந்த பிரம்ம தத்துவத்தை பத்தி நான் விளக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்லி அடுத்து சப்ஜெக்ட் எங்க போறாரு? 12, 13, 14 எல்லாம் சப்ஜெக்ட் கொஞ்சம் வெளியில போய் பிரம்ம தத்துவத்திலிருந்து வெளியில போய் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி உயிர் விடுதல், the art of death. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாரு. எப்படி உயிர் விடணும் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நீ பண்ணி வச்சிருக்கோம்? இந்த மாதிரி உயிர் விடணும், கிரமமுக்தி அடையணும்னா பிரம்மலோகம் போகணும் தான். கிரமமுக்தின்னு டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க. பிரம்மலோகம் போறதான் சொல்றாரு. அங்க போய் மறுபடியும் கிரமமுக்திங்கிறது அடுத்த ப்ராசஸ். ஸோ 12, 13, 14 என்ன சொல்றாரு? நீ வந்து இந்திரியங்களை அடக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தா தான் சமகா தமகன்னு. அதை விட அங்க முக்கியம் எது? இந்திரிய அடக்கம். கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்களை அடக்கி எங்க கொண்டு அடக்கி வைக்கிறது? எல்லாத்தையும் கொண்டு மனதில் அடக்கி சுஷுப்னா ஃபர்ஸ்ட் அதை செஞ்சு இறக்கறதுக்கு முன்னால இதெல்லாம் அடக்கி மனசுல கொண்டாந்து அதையெல்லாம் ஒடுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இந்திரியங்களையும் கொண்டாந்து எங்க ஒடுக்கு? மனதில் ஒடுக்கு. அப்புறம் சுஷும்னா நாடியுடன் மன ஒருமைப்பாட்டுடன், டிஸ்டர்ப்ட் இல்லாம கான்சன்ட்ரேட் மைண்டுடன், ஒருமைப்பாட்டுடன் என்ன பண்ணு? ஓம் என்ன சொல்லணும்? வாயில ஓம்னு உச்சாரம் அக்ஷரத்தை, அது ஏகாட்சரம். ஓமுங்கிற அக்ஷரத்தை வியாகரண உச்சாரணம் பண்ணணும். உள்ள பாட்டுக்கு என்ன நடக்கணும்? இந்திரியங்கள்லாம் அடக்கி மனதில் அடக்கி உதாரணனை ஆக்டிவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் உதாரணனை ஆக்டிவேட் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கும்.
உதாரணம் ஆக்டிவேட் பண்ணி அது கண்ட்ரோல்ல மேலே கொண்டாடணும். உதாரணம் ஆக்டிவேட் பண்ணணும், புஷ்ஷுன்னு போச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வாட்டு புஷ்ஷுன்னு வெளியே போயிடும். ஸோ உதாரணம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி இந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சு இதெல்லாம் யாருனால எதனால இங்கிருந்து போற வரைக்கும் அவ கண்ட்ரோல் பண்ணி கொண்ட நிறுத்தி அப்புறம் வெளிவிட முடியும்? அத்தனை நாள் பண்ணின உபாசனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணம் ஆக்டிவேட் பண்ணி அப்புறம் இங்க ஒன்னா வேற நிறுத்தி கொஞ்ச நேரம் வச்சிருக்கணுமே, வச்சுதான் அப்புறம் வெளியில விடணும். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்குது அவங்களுக்கு இந்த சக்தி? இந்த கர்மத்தினுடைய பலன், புண்ணியம். உபாசனை பண்ணாங்க பாத்தீங்களா, அதனுடைய புண்ணியம் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. வந்து ஓம்ங்கிற அக்ஷரத்தை வியாகரன்னு கரெக்ட் வியாகரன்னு அதை உச்சரிச்சுக்கிட்டு என்ன பண்ண, பிராணனை அதாவது உதாரணன் பிராணனை உச்சியில் நிறுத்தி வெளியில கிளம்பு, இந்த ஸ்தூல சரீரம் தொட்டு கிளம்பு. அப்புறம் சொன்னாரு, யாருக்கு இதெல்லாம் முடியும் சொல்லிடுவாரு. சும்மா காதல கேட்கறதுக்கெல்லாம் ஈஸி, நோட்டில் எழுதி வைக்கிறது ஈஸி, யாருனாலும் இது செய்ய முடியும். சத்தம் இடைவிடாத பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இட்ஸ் நாட் எ ஈஸி ஜோக் டு கோ டு பிரம்மலோகா. இடைவிடாமல் சதத்தம் அனன்ய சேத்தாக வேற எதிலையும் மனசை குவிக்காமல் எதிலேயே இருக்கணும். உபாசனா 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 அனன்ய சேத்த உபாசனை தவிர வேற எதுலயும் அவனுக்கு கவனம் போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, காலையில் தானே 5 மணிக்கு உபாசனை பண்றான், நேற்று நைட் ஒருத்தர் சினிமா கூப்பிடுறாங்க, ஒரு நாள் தானே சினிமா போயிட்டு வந்து நான் 10 மணிக்கு படுக்கிறேன், வேலைக்கு ஆகாது. காலையில சுக்காந்த மெடிடேஷன் தான் வரும், தூக்கம் தான் வரும். ஸோ நம்மளை விட அவங்க சிட்டா இருந்தாகும். அப்புறம் நியமங்கள் ஜாஸ்தி. அங்க சொல்ல போனா வேதாந்தம் படிக்கிறத விட அங்க நியமங்கள் கிடையாது, அங்க நியமங்கள் ஏகப்பட்டது. இப்படித்தான் கொரோனா, அப்படித்தான் கொரோனா, இப்படித்தான் கை வைக்கணும், அப்படித்தான் கை வைக்கணும், இந்த பொருள் தான் வாங்கினது இப்படித்தான் பண்ணணும், எல்லாத்துக்கும் நியமங்கள். நியமம் 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 அத்தனை ஃபாலோ பண்ணணும். ஸோ சதத்தம் இருக்கணும், வேற எதுலையும் கவனம் செலுத்தாம இருக்கணும். அப்புறம் நித்திய சகன் ஒரு விடுவார், நீண்ட காலம் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நமக்கே ஒரு சரி 60 வயசுல நமக்கு உயிர் விட்டுருமா, சரி 70 போவோமா அப்படின்னு 60 ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா 60 ஆரம்பிச்சு பண்ண முடியாது. ஸோ சின்ன வயசுல இருந்து 20 அந்த எங்கா இருக்கிற அந்த வயசுல இருந்து 30 வருஷம் விடவிடாம பண்ணுனா பிரம்மலோக பிராப்தி. 40 வருஷம் பண்ணணும். அது நித்திய சக்தி. நித்திய அப்படி நித்தியம் எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல நீண்ட காலமாக ஸ்மரதி, இந்த மாதிரி ஸ்மரன் பண்ணி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றோமே, இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க போய் பிரம்மலோகம் போனீங்கன்னா உனக்கு அங்க பிரம்மாஜி கிளாஸ் எடுத்து நீ கவனிச்சீனா உனக்கு என்ன, அங்க போய் ஞானத்தை பெற்றினா கிரமமுக்தி அடையலாம். அவர் ஒரு வேர்டு போடுவாரு, மகாத்மானக. அந்த மாதிரி கிரமமுக்தி அடைஞ்சிட்டு அப்படின்னா ஜீவன் முக்தனுக்கு என்னவோ அதே தான் கிரமமுக்திக்கும். ஜீவன் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பலனோ அதே தான் கிரமமுக்தி அடைஞ்சவனுக்கும். சோ இந்த உபாசனை மூலமாக அப்படி போய் நீ கிரமமுக்தி அடைஞ்சிட்டீன்னா என்ன பலன்? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாம? துக்க ஆலய, மறுபடியும் துக்க ஆலயம் எதுக்கு பேர் கொடுத்தாரு? சரீரம். அதை அவன் மீண்டும் எடுக்க வேண்டிய அவசியம். துக்கத்துக்கு சொந்தக்காரனான யாரு? இது ஓட்டு எழுதி வச்சிருக்கிற ஆலயம் தான் என்னது நம்மளுது? துக்க ஆலயம் சரீரம். மறுபடியும் சரீரத்தை அவன் மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியம். எப்போ? கிரமமுக்தி அடைஞ்சா அதேதான் ஜீவன் முக்திக்கும். நீங்க ஜீவன் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன சொல்றீங்களோ அதேதான் அவன் அங்க போய் அடையிறான். அதனால பேர் தான் கிரமமுக்தி. இங்கேயும் அதுக்கு பேர் மோட்சம் தான், அங்கேயும் அவருக்கு பேர், அதுக்கு பேர் மோட்சத்தை அடையிறாரு. சோ இங்க என்னென்ன பலனோ நீங்க அப்படியே அங்க போட்டுக்கலாம். ஆனா இவ்வளவு ப்ராசஸ் தாண்டி அங்க போறாரு. ஜீவன் முக்தங்கிறது அது சுவாமி அடி சொல்றாரு, இது ரொம்ப ஈஸி. வகுப்புகளை கேட்டு இந்த அந்த கரணை சுத்தி பெற்று ஈஸியா நம்ம வேலையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண, அந்த உபாசக்கணும்னா ரொம்ப கஷ்டம், ஃபாலோ பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அங்க போய் அது கிரமமுக்தி அடைஞ்சு அது வழி உயிர் விட்டு அப்புறம் அங்க போய் ஹை டிஃபிகல்ட். துக்க ஆலயம். அடுத்து என்ன சொல்றாரு? பரமாம் கதி. மகாத்மானகன் வேர்டு போடுவார். அங்க அந்த மாதிரி மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு என்ன பேர் போடுவாரு? மகாத்மானக. அவன் தான் மகாத்மானக. அவன் பரமாகதியை எங்கு எத்கத்வா நான் நிவர்த்தந்த பரம்கதி, அந்த பரமாத்மாவை அவன் அடைகிறான். எங்க திரும்பி வந்து பிறக்கிறது இல்ல, ஒண்ணு இறைவனே அடைகிறான். 2 பலன். எது? கிரமமுக்தியில். அப்ப என்ன சொல்ற? 16வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? ஆ பிரம்ம புவனான் லோக்காகா. எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லுவாரு? இத்தனையும் சொல்லிட்டு எந்த லோக்கம் போனேனாலுமே அதெல்லாம் ஆவிருத்தி லோக்கா. இந்த பிரம்மலோகம் மட்டும்தான் அங்க போய் கிரமமுக்தி அடைஞ்சினா அனாவிருத்தி. மற்றதெல்லாம் என்னது? வேற எந்த லோகத்துக்கு நீ போனேனாலுமே ஆவிருத்தி. எல்லாம் என்ன சொல்லுவாரு? எல்லாமே அனித்தியம். போயிட்ட திரும்பி வர்றேன்னா
அது அனித்தியம். அந்த லோகங்கள் அனைத்தும் அனித்தியம். பரமாம் மமகதிம். ஆனா என்னை அடையிறவன் திரும்பி வருவது கிடையாது. அது ஜீவன் முக்தனாக இருந்தாலும் என்னை அடைஞ்சா அவன் திரும்பி வரமாட்டான். கிரமமுக்தியின் மூலியமாக என்னை அடைஞ்சாலும் அவன் மீண்டும் திரும்பி வர மாட்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? கலியுகம்னா காலம் எல்லாம் சொல்லுவார். அதாவது 17ல் ஒரு கலியுகத்துக்கு என்ன இயரு? 4,32,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு கலியுகம். அது துவாபரன்னு சொன்னீங்கன்னா × 2 போட்டுக்குங்க, திரேதான் போட்டீங்கன்னா × 3 போட்டுக்குங்க, கிருத்தயுகம்னா × 4 போட்டுக்குங்க. அதெல்லாம் தான் ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் அதில் பிரம்மாஜியோட பகல் டைம் இரவு டைம் வரும். பகலில் மட்டும்தான் சிருஷ்டி இருக்கும். அவர் இரவு டைம் போனார்னா சிருஷ்டி போயிடும். அதுக்கு என்ன பிரளயம்? கல்ப பிரளயம். அவருடைய டைம் 100 வருடங்கள் அந்த மாதிரி அவர் வாழ்வார். அந்த 100 வருடங்கள் முடிஞ்சிருச்சுன்னா மகா பிரளயம் நடக்கும். கல்ப பிரளயம்ங்கிறது ஒரு டே ஆஃப் பிரம்மாஜி பண்ணும்போது கல்ப பிரளயத்துக்குள்ள போவோம். அது சதுர்யுகத்தோட கனெக்டானது. இத்தனை சதுர்யுகமானா அவருக்கு 1 டேன்னு அர்த்தம் ஆச்சா. அதுல நமக்கு பிரளயம் நடக்கும். அது கல்ப பிரளயம். அதுக்கப்புறம் மகா பிரளயம்னா என்ன? இந்த பிரம்மாஜியோட ஆயுட்காலமே முடிஞ்சதுன்னா அது அப்போ ஒன்று சொல்லுவாரு. இந்த கர்மத்தை பத்தி, கர்மா பிளான் பத்தி எவ்வளவு பேசுது சாஸ்திரம். கர்மம்னா என்ன, பாப்பம் என்ன, புண்ணியம் என்ன, இதை பத்தி தெரிந்துக்கிட்டா ஒரு பெரிய ஆர்குமெண்ட் உலகத்துல ஓடுது. என்னன்னா, இந்த கர்மத்தை பத்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னா they will become lazy. ஏன்னா பிராரப்த கர்மம் அது என்னத்தை கண்ணையா அது மாதிரி தான். என்ன பண்ணாலும் நமக்கு வர்றதா வரப்போகுது. இதுவே பூசிட்டு களிமண்ணையே என்ன விளக்கடையே பூசிட்டு உருண்டாலும், இதில் கடற்கரை ஓரமாக உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்ட போகுது. நம்ம முயற்சி பண்ணாலும் அதான் வரப்போகுது. முயற்சி பண்ணாலும் அதை அந்த மாதிரி ஒரு லேசினஸுக்கு போயிடுவாங்களாங்கிற ஒரு டவுட்டு யாருக்கு இருக்காது? வேதாந்திக்குள்ள இருக்காது. இங்கே நல்லா வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு 1 2 கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த மாதிரி பிராரப்தம்னு சொல்லி அவங்க எதுக்குமே முயற்சி செய்யாத லேசி பீப்புளா ஆயிடுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த வேற மதத்திற்கு கொடுக்குற பெரிய டவுட். முதல்ல நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். கர்மா தியரி பர்ஃபெக்டா தெரிஞ்சவங்கனால தான் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஸ்வதர்மா, இறைவன் கொடுத்தது. ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைன்னா கை கழுவிடுவோம். இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, பிளேன் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு? நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். இல்லையா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்குலாம் தெரியாது, அது தீவிரவாதி இருந்தால் உள்ள குண்டு போட்டான் எதையோன்னு சொல்லி, அதை அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏதோ காரணம் அப்படி சொல்றது நழுவுறது, கை கழுவுறதுன்னு அர்த்தம். கை நழுவிக்கிறது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லை. ஒரு பொறுப்பு வீட்டில் நடக்கிற ஒரு விஷயங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி, திறன் அப்பதான் உனக்கு வரும். ஸ்வதர்மத்தை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்க அவங்க. they will be a responsible person for all their karma what they are doing. எதை பண்றாங்களோ அது நான் பொறுப்புன்னு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். இல்லைன்னா கை கழுவிட்டு போற கை காமிக்கிறது. இந்த பிரச்சனைக்குங்க அவங்க தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். யாருமே காரணம் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி எங்கேயோ எப்பயோ நான் போட்டிருப்பேன் அப்படின்னு பொறுப்பு ஏற்றுக்கணும். அது அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறதுக்கு மனம் ஏற்றுக்கல. மனம் இம்மெச்சோர்டு மைண்ட். யூ ஷுட் நாட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். நீ நாட் அவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்க வைக்கிறது கர்மா பிளான். கர்மா தியரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வோம். அடுத்தது அக்செப்டன்ஸ் வரும். என்ன வாழ்க்கையில நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்டன்ஸை பொறுமையோட எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது மனம் என்ன ஆகும்? அமைதிப்படும். இல்லைன்னா மனம் என்ன ஆகும்? ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு, ஐயோ எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு, ஐயோ அவியெல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் வந்துருச்சு. நான் அக்செப்டன்ஸ், டிஸ்டர்ப்டு மைண்ட். ஒரு நிமிஷம் கூட அவனால நிம்மதியாக இருக்க முடியாது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா. ஸோ ஏற்றுக்கொள்ள முடியல. என் பசங்க அப்படி இருக்காங்க, வீட்டுக்கார அப்படி இருக்காங்க, வீடு அப்படி இருக்கு, எனக்கு ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு, அது இருக்கு, எது எடுத்தாலும் புலம்பல் மர்மரி. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் ஏற்றுக்க முடியல? இறைவனை பற்றிய ஈஸ்வரனை பற்றிய அறிவு கிடையாது.
அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் உங்களால ஒருத்தர் ஏத்துக்க முடியல? அவரை படைச்சவர் இறைவன். அவங்களுடைய அவருடைய கர்மத்தை உத்தேசித்து அவருக்கு என்ன மூக்கு, என்ன வாயு, என்ன சிந்தனை, என்ன குணம்ங்கிறது இறைவன் கொடுத்திருக்காரு, அவர் வாங்கி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இறைவன் மேலே தப்பு கிடையாது. அவருக்கு என்ன செஞ்சாரோ அவருடைய பாப புண்ணியம், டிசைர்ஸ், இஸ் பர்த், இஸ் திங்கிங் கெப்பாசிட்டி, ஏதோ ஆக்டிவிட்டிஸ், ஏதோ பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னென்ன போட்டு வச்சாரோ அது என்ன ஆகுது, அவருடைய செயல்படுது. அப்போ என்ன அது தெரியும் போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அக்செப்டன்ஸ். கர்மா பிளானை தெரிஞ்சவங்க தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது ரெண்டு இருந்தா தான் ஒருத்தன் வாழ்க்கையில் எதையும் எதிர்பாராமல் முயற்சி செய்வான். பிரயத்தனம் சொல்லுவோம். இந்த மூணும் முயற்சி செய்ய முடியும் அவனாலதான். இல்லைன்னா உப்பு விற்க போனா என்னமோ சொல்லுவாங்களே, அந்த பிரயத்தனம் பண்ண முடியாதவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நான் என்ன முயற்சி எடுத்தாலும் அங்கே ஒன்று வந்துருங்க, எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரியாதுங்களா, உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் உப்பு விற்க போனேன்னு வச்சுங்களேன், அப்போதான் மழை வருமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ராங் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அது அவங்க இருக்காது. ஸோ முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கர்மா தியரியை நன்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க முடியும், அக்செப்டன்ஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் எது சூழ்நிலையாக இருந்தாலும் நபர்களாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் வரும். அடுத்தது பிரயத்தனம். அதனால தான் கர்மாவை பற்றி அவர் இவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறோம். இது கர்மா தியரி நெவர் மேக்ஸ் அ பர்சன் அ லேசி. He will not be a lazy person. வேதாந்தம் படிக்கிறவன் லேசி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லேசியா இருக்கிறவனே திரிவிட்டு மேலே ஏற்றி விடுறதா அதோட வேலையை. அது எப்படி உங்களை சோம்பேறி ஆக்க போகுது, லேசி பர்சன் ஆக போகுது, தெரியாதவங்க பேசுறது. ஸோ நாம் என்ன ஆகணும், வேதாந்தம் படிக்கிறவங்க கர்மத்தை பற்றி பேசினா நமக்கு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்றாரு, இப்பதான் நீலாம் போற பிரம்மலோகம் போற எல்லாம் ஓகே, அங்கே கிரமூர்த்தி அடையல அப்படின்னா தன்வசமின்றி மீண்டும் மீண்டும் அவன் இதெல்லாம் சம்சாரம். எல்லாமே ஒரே ஊரில் போட்டுறாரு. எந்த லோக்கம் போனீங்கனாலுமே அதெல்லாமே சம்சாரம். ஏன் போனவங்க புண்ணியம் இருக்க வரைக்கும் அங்கே இருக்கலாம், புண்ணியம் தீர்ந்தோட பிடிச்ச தள்ளி விட்டு விடுவார்கள். கூப்பிடும்போது எப்படி கூட்டிட்டு போவாங்க, ஏகி ஏகி ஏகின்னு கூட்டிட்டு போவாங்க. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு வாய் சாப்பாடு போட்டிருக்க, ரெண்டாவது வாய் கொண்டு வர முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க. ஏங்க என்ன சாப்பிடவே இல்லையே, அது கிடையாது, உன்னோட புண்ணியம் இந்த நிமிஷத்தோட இது கணது கிளம்பு, தள்ளி விட்டுருவாங்க. எல்லாமே என்னது, அநித்தியம். அழகா சொல்லுவார். ஏன்னா தன்வசமின்றி அவன் என்ன பண்ணுவான், கீழே உலகத்துக்கு வருவான், மறுபடியும் என் தன்வசமின்றி ஒரு யோனியில் விடுவான், தன்வசமின்றி ஒரு உருவத்தை எடுப்பான், தன்வசமின்றி ஒரு எல்லாமே தன்வசமின்றி தான் எல்லாம் நடக்குது. பிறப்பு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அவனோட கண்ட்ரோல ஏதும் கிடையாது. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. அதை ஈஸ்வரர் பிறக்கிறாருன்னா தன்வசம், மாயை தன் கைக்கு வச்சுட்டு பிறக்கிறார். யாருக்கு பிறக்கணும், எத்தனை கர்மங்கள் செய்யணும், என்னென்ன யார் யாரை அழிக்கணும், என்னென்ன கர்மங்கள் செய்யணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி தான் அவர் ஒன்று ஒன்றா நிறுத்துறாரு. இங்கே நம்ம எப்படி பிறக்கிறோம், என்னவா பிறப்போம் தெரியாது. மனுஷனா பிறந்தா யார் வீட்டில் பிறப்போம் தெரியாது. எந்த வருஷம் வந்து பிறப்போம் தெரியாது. எவன் நமக்கு பிஎம்எஸ் சிஎம்மா இருந்து நம்ம உசர் எடுப்பான் அதுவும் தெரியும். எதுவுமே தெரியாம அவன் என்ன பண்றான், தன்வசம் இன்றி அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பதுக்கு பேர் என்னங்க, சம்சாரம். யுவர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியா லேடி, ஃபுல் கண்ட்ரோல். அடுத்தது 20, 21 முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, முக்கியமான ஸ்லோகம். அங்கே ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம், பிரதிஜ்ஞை எங்க போட்டார், 11வது ஸ்லோகத்துல பிரதிஜ்ஞா வாக்கியம் சொன்னேன். அதனுடைய விளக்கத்தை மறுபடியும் இவ்வளவு நேரம் எல்லா ஸ்லோகங்களையும் இந்த பிரம்மலோக பிராப்தியை பத்தி சொல்லிட்டு திருப்பி எங்க வந்துடுறாரு சப்ஜெக்டுக்கு, 20, 21, 22 என்ன சொல்றாரு, இந்த பிரம்ம தத்துவத்துடைய விளக்கத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டருக்கு வர. அந்நியக யாரை விட, இந்த மாயா சொல்ற பார்த்தீங்களா, மாயை விட மேலானது யார், பிரம்ம தத்துவம் மாயைக்கு மேலானது, மாயை கடந்தது என்று புலப்படாதது. எப்படி மாயா கண்ணுக்கு தெரியாது, அதே மாதிரி பிரம்ம தத்துவம் கண்ணுக்கு தெரியாது, என்றும் உள்ளது. எல்லா உயிர்கள் அழிந்தாலும் அது அழிவதில்லை, பரமாகதியும் ஆகு. உடனே என்னன்று இதுல நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன, மாயை விட மேலானது, இந்திரிய அகோச்சரம், கண்ணுக்கு புலப்படாதது, நித்தியம், என்றும் உள்ளது அப்படின்னு ஆகு. யாரு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்க எம் பிராப்பிய, அங்க போனோம்னா ந நிவர்த்தந்தே, எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தேன்னு ஆகு. வேதங்கள் சொல்லுது, அங்க நீ அடைஞ்சிட்ட, இறைவனை அடைந்து விட்டா நீ திரும்பி பிறக்க வேண்டியது இல்லை. ஒரே ஒரு ஸ்லோகம் அடுத்து, முக்கியமான ஸ்லோகம் இன் திஸ் சாப்டர் 22. ஏன் என்ன வேர்டு வருது, அனன்யா பக்தி. அதன் மூலியமா லப்யக,
அதன் மூலியமாகத்தான் நீ என்ன படையும், மோட்சத்தை அடையணும். அப்படின்னா அனன்யா பக்தி மூலியமாகத்தான் லப்யா. அப்ப நம்ம நல்லா பார்த்தோம், ஓடிமிவை அனன்யதா பக்தி, அனன்யா பக்தி. அப்படின்னா வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை மட்டும் கும்பிடணும், வேற எதையும் கும்பிடாதுங்கிறது அனன்யா பக்தி. அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சிவனை கும்பிடுறவங்க சிவனை மட்டும்தான் கும்பிடுறோம், வேற எதையும் கும்பிடாது அனன்யா பக்தின்னு அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அல்ல அத்வைத பக்தி. அனன்யா பக்தி என்னது? அத்வைத பக்தி. முதல்ல இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற பக்தி. அடுத்தது அது நான் இறைவனாகவே இருக்கிறேங்கிற பக்தி. இங்க there is no second thing. என்னை தவிர்த்து வேறானது இங்கொன்று இல்லை அப்படிங்கிறதா அனன்யா பக்தி. அதுதான் அத்வைத பக்தி. அதுதான் சொன்ன இந்த நாராயண இந்த சூக்தம் படிக்கும் போது உங்களுக்கு அது நிறைய யூஸ் ஆயிரும். பக்தி, நாரத பக்தி சூத்ராணி படிக்கிறோம் பாத்தீங்களா, அதனோட அது ஃபுல்லா இந்த ஒரு வேர்டை விளக்குவார். அது எத்தனா ஸ்லோகங்கள், சூத்திரங்கள், ஸ்லோகம் அல்ல சூத்திரம் போட்டு அனன்யா பக்தினா என்ன, அவன் தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது 22ஆம் ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். அடுத்து 23 பயணம் ஆஃப்டர் டெத். ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் டெத், இது பயணம் ஆஃப்டர் டெத். இறந்ததுக்கு அப்புறம் 2 டைப் ஆஃப் சாதக 23 சொல்லுவார். 2 டைப் ஆஃப் சாதகன் இருக்கான், 2 டைப் ஆஃப் போய் அடையிற கதி இருக்குது. 2 கதியில போற பாதை, 2 லோக்கம். ஸோ 2 சாதகன் இங்க உலகத்தில் இருக்கும்போது பிராக்டிஸ் பண்றான். இறந்ததுக்கு அப்புறம் 2 கதியில போறான். பாதை, கதி மீன்ஸ் ரூட். ரூட் மூலியமா கண்டிப்பா 2 என்னது லோக்கம். ஸோ 2 சாதக, 2 கதி, 2 லோக்கம். வேர்டு புரியுதுங்களா? சாதகங்கிற பிராக்டிஸ் பண்றவன் 2 டைப் ஆஃப் 2 groups ஆஃப் பீப்புள். அவங்க போற ரூட்டு 2 ரூட்டு, போய் சேர்ற லோக்கம் என்னதான் 2 லோக்கம். அதை பத்தி நீட்டா கொடுக்குறாரு. இப்ப அதுல என்ன சொன்னாரு, இப்போ வெறும் கர்மத்தை பண்றவன் ஒரு சாதகன். வேதத்தில் சொல்லப்பட்ட அக்னிஹோத்ராதி கர்மங்கள், நித்திய நைமித்திய கர்மங்கள், பஞ்சமகாயக்ன கர்மங்கள், அவனுக்கு ஆசிரமத்துக்கு என்னவோ அது பண்ணிட்டு கூட உபாசனை பண்றான் பாரு, அவன் தான் எங்க போவான். இன்னொரு 2 டைப்பா சாதகங்க. யார் ஃபர்ஸ்ட் சொர்க்கலோகம் போகணும்னோ நித்திய கர்மத்தை பண்றவன் சொர்க்கலோகம் போகணும்னு பண்ணலாம், இன்னொருத்தன் பிரம்மலோகம் போகணும்னு பண்ணலாம். ஸோ 2 டைப் ஆஃப் சாதகனை சொல்றாரு. இவங்கெல்லாம் வேதாந்தத்துக்குள்ள வராதவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அஞ்ஞானிகள், உபாசகர்கள், மெடிடேஷன் உபாசனை பண்றவங்க, அவங்களுக்கு பிரிச்சுக்கணும் நம்ம. அதுல உபாசனை கர்மத்தோட ஃபர்ஸ்ட் 2க்குமே இந்த சாதகனா இருந்தாலும் சரி, சொர்க்கம் போறவனா இருந்தாலும் சரி, பிரம்மலோகம் போறவனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அதெல்லாம் இல்லாம சொர்க்கம் போக முடியாது, பிரம்மலோகம் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், தர்மம் உட்பட்ட கர்மம். ஸோ தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, அவனுடைய ஆசிரமத்துக்கு உண்டான கர்மங்கள் செஞ்சானா அந்த கர்மி எங்க போறான், சொர்க்கலோகம். நித்திய நைமித்திய கர்மங்கள் எடுத்துக்கலாம். பண்ணும்போது தர்மத்துக்கு உட்பட்ட கர்மத்தை மட்டும் பண்ணினானா எங்க போவான், சொர்க்க பிராப்தி. இவன் ஒரு சாதகன், இவன் ஒரு கதி வழியா சொர்க்கலோகம் போறான். அடுத்து 2வது இன்னொரு சாதகன், எனக்கு பிரம்மா சொர்க்கலோகம்லாம் வேண்டாப்பா, ஏன்னா அதை விட ஒரு லோகம் உயர்வான அல்டிமேட் சுகமா இருக்குமாமே ஒரு லோகம். அது என்ன லோகம், பிரம்மலோகம், நான் அங்க போகணும் அப்படிங்கிறவன் அடுத்த சாதகன். அவன் என்ன பண்றான், தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அதுக்கு இறைவன் அங்க அவனுடைய ஆசிரம விதிகளை படி என்னென்ன ஆசிரம தர்மம் இருக்கோ அதையெல்லாம் கர்மத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்ல, அந்த அவனுடைய ஆசிரமத்துக்கு என்னென்ன வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு தர்ம கர்மங்கள் இருக்கோ அதை பண்ணியிருக்கணும். ஸோ தர்மத்துக்கு உட்பட்டிருக்கணும், கர்மத்தை பண்ணியிருக்கணும். அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரம்மலோகம் போறக்கு உண்டான கர்மத்தை பண்ணியிருக்கணும். அப்புறம் உபாசனை பண்ணியிருக்கணும். ஸோ தர்மம், கர்மம், உபாசனா. சொர்க்கலோகம் போறவன் என்னது, கர்மம் தர்மம் போயிடுவான். கர்மம் தர்மம், கர்மி கர்ம பலனை எதிர்பார்த்து பண்றவன் போயிடுவான் சொர்க்கம். பிரம்மலோகம் போகணும்னா தர்மம், கர்மம், உபாசனை பண்ணிருக்க. அவன் தான் எங்க போறான், லோகம் 2 சாதகன் சொல்லிட்டேனா, 2 லோகம் சொல்லிட்டேனா. ஒரு சாதகன் சொர்க்கத்துக்கு போறாரு, ஒரு சாதகன் பிரம்மலோகத்துக்கு போறாரு. ஸோ 2 சாதகா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். எல்லாருமே அஜ்ஞானிங்க. ஞானியோட வேதாந்தி ஸ்டூடெண்ட் இங்க கொண்டாடவே கூடாது.
ஆச்சா. இவங்க இப்படி ரெண்டு பாதை என்ன, அதை அதிகமாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது கதி, இந்த ரூட் இன் விச் தே டிராவல். ஏங்க எப்படிங்க இந்த ரூட்லாம் தெரியும் அப்படின்னா, நாம் இங்கே செஞ்ச உபாசகம் கர்மம் என்ன பண்ண, அந்த கர்ம பலன் தேவதைகள் ரூபத்தில் வந்து நம்மளை, நீங்கள் வந்து இங்கே சுசும்னா நாடி வழியாக, இப்போ பிரம்மலோகம் போகிறவன் சுசும்னா நாடி வழியாக வெளியில் போனது மட்டும்தான் அவன் கண்ட்ரோலு. அந்த அகங்காரத்தை நின்று அவனால் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேவதைகள் அப்படியே போகிற ரூட்டை அப்படியே தேவதைகளாக வரிசையாக இந்த இப்போ இந்த ரிலே ரேஸில் ஓடுவாங்க பார்த்தீங்களா, 400 மீட்ரு ரிலே ரேஸ்னால் ஃபஸ்ட்டு 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு ஓடுவா கையில் குச்சி வச்சுக்கிட்டு. அப்புறம் 100 வந்தனா அவங்ககிட்ட கொடுத்துருவான். ஏ ஓடுறான், பிகிட்ட கொடுத்துருவான். அப்போ பி வந்து சி வரைக்கும் ஓடுவான், அப்போ சிகிட்ட கொடுத்துருவான். 100க்கு ஒரு நாள் நிற்க வச்சுருவாங்க. ஸோ ஒரு 100 மீட்ரு ஓடணுன்னே அங்கே ஒப்படைச்சிடுவான் குச்சியை. அந்த பி என்ன பண்ணுவான், மறுபடியும் ஒரு 100 மீட்ரு ஓடி கொண்டு சீட்டு கொடுத்துருவான். அந்த சி என்ன பண்ணுவான், மறுபடியும் ஒரு 100 மீட்டர் ஓடி டிட்டு கொடுப்பான். அப்போ அவன் தான் கடைசி ஃபைனல் ரீச் பண்ணுவான். இதே மெத்தடு தான். இப்போ நீங்கள் இங்கிருந்து கிளம்புறீங்க அப்படின்னா லைக் ரிலே ரேஸ், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தேவதை, அவங்க கொண்டு உங்களை யார்கிட்ட ஒப்படைச்சிருவா, பிட்டு கொண்டு ஒப்படைக்கிற மாதிரி. அந்த தேவதை சி, அந்த தேவதை டி. we will reach the destiny. இதுதான் கூகுள் மேப். எதுக்கு, பிரம்மலோகம் போகிறதா இருந்தாலும் சரி, சொர்க்கலோகம் போகிறதா இருந்தாலும் சரி. இங்கே அவர் 2 கதி பார்த்தீங்களா, யார், சொர்க்கலோகனுக்கு ஒரு கதி இருக்குமா, 2 பேருக்கு ரூட் வேறு தானே. கோயம்புத்தூர் போகிறதுக்கு ரூட் வேறு, மெட்ராஸ் போகிறதுக்கு ரூட் வேறு தானே, அந்த மாதிரி ரூட் வேறு. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாதை 2ஆக பிரிச்சிடுறாரு. ஒன்று சொர்க்கத்துக்கு போகிற பாதை, இன்னொன்று பிரம்மலோகத்துக்கு போகிற பாதை. இந்த சொர்க்கத்துக்கு போகிறக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த தூமகா, அந்த தேவதைகள் பேருக்கு இதெல்லாம் வந்து பிளேஸ்ன்னு நினச்சக்கூடாது. அந்த தேவதை தான் தூமகா தேவதை. இப்போ யாரை ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், சொர்க்கலோகம் போகிறவனுடைய ரிலேல ஃபர்ஸ்ட் வர தேவதை யாரு, தூம தேவதை. அவங்க ஒரு 100 மீட்டர் தூக்கி அந்த ரிலேயை கொண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அடுத்த ஆள்கிட்ட, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு போகிறதாளரு தூமகா தேவதை. அடுத்து யார் வருவா, ராத்திரி தேவதை வருவாங்க. அடுத்து 2வது, அடுத்து 3வது யாரு, கிருஷ்ணபக்ஷ தேவதை வருவாங்க. அடுத்தது இங்கே 4 தான். சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு 4 தேவதை தான். பிரம்மலோகம் போனீங்கன்னா தான் 5 தேவதை வருவாங்க. ஸோ அடுத்தது தட்சிணாயன தேவதை, சந்திரமாச தேவதை. இதுதான் வந்து 4 தேவதாஸ், தட்சிணான தேவதை அல்ல சந்திரமாச தேவதைன்னு சொல்லுவோம். அவங்க கடைசி ஃபைனல். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேல தூம தேவதை உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் ராத்திரி தேவதை, அப்புறம் கிருஷ்ணபக்ஷ தேவதை, தட்சிணாயன தேவதை. எங்கே கொண்டு விட்டுருவாங்க அவங்கள, பிரம்மலோகம் சொல்லக்கூடாது, சொர்க்கம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கொண்டே சொர்க்கத்தில் விட்டுருவாங்க. அப்புறம் ஏன் அங்கே போனீங்கன்னா அந்த ஒரு சரீரம் கிடைக்கும், நீங்கள் யூ கேன் என்ஜாய் த சொர்க்கா. அப்புறம் ஒரு நாள் நல்லா புண்ணியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரிட்டர்ன். இது கிளியராச்சா? அடுத்தது பிரம்மலோகம் ரொம்ப தூரம் அது இல்லையா, அதனால 5 தேவதை. சொர்க்க பக்கம், பிரம்மலோகத்தை தூரம் அப்படின்னு ஒரு குறி இருக்கா நான் சொல்ல. அப்போ பிரம்மலோகத்துக்கு ஃபர்ஸ்ட் யார் வருவா தேவதை, அக்னி தேவதை ஃபர்ஸ்ட் ரிலே கூட்டிட்டு போறாள். அவங்க வண்டி உங்களை தூக்கிட்டு போய் யார்கிட்ட கொடுத்துருவா, ஜோதிகி தேவதை. அடுத்த தேவதை அகக பகல் தேவதை, அப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் உத்தராயண சூரிய மார்க்க தேவதை. 5 பேர் கொண்டு போய் எங்கே கொண்டு விட்டுருவாங்க, பிரம்மலோகத்தில் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ உயிர் விடுற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. எப்படி, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து கர்மமெல்லாம் செஞ்சு உயிர் விடும்போது பிளான் பண்ணி கரெக்டாக உதாரண மேலெழுப்பி இதில் கொண்டாந்து புருவத்துக்கு மத்தியில் கொண்டாந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி, சொல்லுன்னு போயிடக்கூடாது, நிறுத்தி அப்புறம் சுசும்னா நாடி வழியாக உச்சந்தலை வழியாக வெளியில் போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை யார் வந்து கூப்பிடுவா, ஏகின்னு அக்னி தேவதை, அப்புறம் ஜோதி தேவதை, அகக தேவதை, சுக்ல தேவதை, சூரிய மார்க்க தேவதை அல்லது உத்தராயண தேவதை. அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு விட்டுருவாங்க, பிரம்மலோகத்தில் கொண்டு விட்டுருவாங்க. இதை வந்து நம்ம உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் ஒரு டேட் சொன்னேன், ஜனவரி 14 அடுத்த ஜூலை 16 வரைக்கும் சொல்கிறது. இதில் போனோம்னா அனாவிருத்தியம், ஏன்னா பிரம்மலோகம் போயிட்டு அது அனாவிருத்தம் பார்க்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இது எதுவுமே பண்ண வேண்டியதை பண்ணாமல் வாழ்ந்தவங்க அந்த காலத்தில் செத்தா பிரம்மலோகம் போவாங்கன்னா போக மாட்டார்கள், தெரிஞ்சுக்கணும். இத்தனை வேலை செய்யணவன் உயிர் விடும்போதுலேருந்து வாழ்க்கை உலக ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வாழ்ந்திருப்பான். உயிர் விடும்போது காஷியஸாக அப்படி உயிர் விட்டுருப்பான்.
அவன் தான் பிரம்மலோகம் போவானே தவிர ஜஸ்ட் இந்த ஜனவரி 14 இருந்து ஜூலை 16க்குள்ள இறந்துட்டோம் அப்படின்னா அவங்க மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். ஆனா அவர் திருப்பி வந்து அவங்களுக்கு பிறப்பில்லைன்னு சொல்லக்கூடாது. as a Vedantic student you must very clear about the route. அவளே சொன்னார்லே ஞானிக்கு என்ன தெரியும், பிரயாணக்கால எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்ச அது இதெல்லாம் வந்து மோட்சத்துக்கு இந்த ஞானம்லாம் தேவைங்கன்னா தேவையில்லை. மோட்சம் பேருக்கு எங்க உத்தராயண தட்சிணாயன ஞானம்லாம் தேவையே என்ன, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா சொசைட்டி ஒருத்தர் குழப்பறானா தெளிவு நம்ம இருக்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் உற்ற வேண்டியது. இந்த ஜனவரி 14 இருந்து ஜூலை 16 வரைக்கும் இறந்தா அவங்கள எங்க போறாங்களாமா, நேரா சொர்க்கத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு மறுபிறவி இல்லை சொல்றவங்க உலகத்தில் இருக்காங்க. அந்த காலத்துல பார்த்து சாவுங்க அவங்க செத்தவங்கலாம், அதெல்லாம் சும்மா அப்படி இதெல்லாம் பண்ணியே அவனுக்கு ரிஸ்க். எது பிரம்மலோகம் போறதுக்கு உண்டான உபாசனை எல்லாம் மெங்கு மங்குன்னு கர்மத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணு, கர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உயிர் விடும்போது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவ்வளோ நாள் வாழ்றத கூட தம்ம கட்டி வாழ்ந்தலாம். உயிர் விடும்போது நீ ப்ராப்பரா இப்படித்தான் வச்சு இங்கதான் வச்சு இங்கதான், அவனுங்களே அங்க போய் மறுபடியும் அவங்களுக்கே மோட்சம் கிடைக்குதான்னு டவுட்டுன்ட்டாரு இறைவன். அவங்களே கொஸ்டின் மார்க் போட்டாரு, நீ அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போனேனாலும் அங்க போய் படிக்கணும் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. இவங்க இங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த சமயத்துல செத்தாவே போதும் நமக்கு என்னது பிரம்மலோக பார்த்தி. அவர் என்ன போட்டாரு, அனாவிருத்தி வேறு போட்டாரா. எது உத்தராயணத்துல போனா சூரிய மார்க்கத்துல போனா நீ வந்து அனாவிருத்தியும் திரும்பி வர வேண்டியதில்லை, அவங்களாம் மோட்சம் அடைஞ்சிருவாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி ஆவிருத்தியும் சொர்க்கத்துக்கு போனாங்க திரும்பி வருவாங்க, அதுவும் கிடையாது. சொர்க்கத்துக்கு போனோம்னா நம்ம இந்த கர்மத்தை பண்ணியிருந்தா அவங்க எங்க போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு அவர் கிளியரா சொல்றாரு. இப்ப அடுத்த கேள்வி 27 சொல்லுவாரு, யாரு டிராவல் ஆகிற மாதிரி இங்கதான் படுத்து கிடக்குறானே, அவன் தான் செத்து போனவன் தான் வீட்டுல கிடக்குறானே, அங்க போறதெல்லாம் யாரு, யாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் இங்க கிடக்குறானே எங்க கண்ணு முன்னால, எங்க போனாவன் அப்படின்னா உடம்புக்குள்ள 3 சரீரம் இருக்கு. ஆச்சா, காரண சரீரம் ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு, ஸ்தூல சரீரம் ஒண்ணு இருக்கு. நீ செத்து போய் கிடக்கிறது பாக்குறது ஸ்தூல சரீரம் மட்டும்தான். அவன் வெளியே போனவன் யாரு, சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிருச்சு. சூக்ஷ்ம சரீரத்துக்கு பிரகாசப்படுத்துகிற அறிவை கொடுக்கிற இருப்பை கொடுக்கிற சிதாபாசம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸோட என்னாச்சு, வெறும் ஸ்தூல சரீரம் வெளியே போச்சுன்னா ஜடங்க. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம வெளியில போச்சுன்னா அது ஜடம் தானே. அது எங்க, அதுக்குள்ள என்ன இருக்குது, சிதாபாசம். அதுல மனம் இருக்கா, ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கா. அப்ப சிதாபாசத்துடன் கூடிய அழகான பதில். யார் வெளியில போனா அவனுக்கு பேரு ஜீவன் பேரு. ஜீவனவ் சித்தாபாசத்துடன் கூடிய சூக்ஷ்ம சரீர அபிமானிக்கு பேரு ஜீவன் சொல்லணும். அதுக்கு பேர் சொல்ற. அதை நான் ஒருத்தர் எடுத்துக்க வெளியே கிளம்புறான் பாத்தீங்களா, அந்த அபிமானி கொள்றவனுக்கு பேர் என்னது, ஜீவா. அவன் தான் எங்க போறான், இந்த டிராவலுக்குலாம் கதிக்கு போறவன், லோக்கம் போறவன் அவன். வித்து காரண சரீரம் பாப்ப புண்ணியம் அதை விட்டுறக்கூடாது. எங்க என்ன சொல்றது, காரண சரீரம்லாம் இல்லாம போயிருவேன். நீ பண்ண புண்ணிய பாவம் என்னது, இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் சரி, என்னது கல்ப பிரளயம் ஆனாலும் சரி, இல்ல மகா பிரளயம் ஆனாலும் சரி, நீ வச்சிருக்கிற மூட்டை உங்களோட தான் இருக்கும். அது 1000 கோடி வருடங்கள், கோடி ஸ்கொயர் வருடங்கள் ஆனாலும் அது உங்ககிட்ட தான் இருக்கும். எந்த கொம்பனாலே அதை அழிக்க முடியாது. அணுவிச்சுதான் தீக்கணும். அது புண்ணியமா இருந்தாலும் அணுவிச்சுதான் தீக்கணும், பாப்பமா இருந்தாலும் அனுபவிச்சா மட்டும்தான் கலியும். சும்மா அங்க போறதுனால என்ன ஆயிடாது, நீ வச்சிருக்கிற புண்ணிய பாப்பத்தையெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண முடியாத கர்மா தியரி. இதை தெரிஞ்சுக்கிறவங்க என்ன சொன்ன, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்செப்டன்ஸ், பிரயத்தனம். அப்பதான் வாழ்க்கையில உருப்படியா வாழ கத்துக்குவான். கர்மா பிளான் 10-12 வயசுல தெரிஞ்சிடும். அப்பதான் உருப்படியா வாழறத பத்தி தெரிஞ்சுக்குவான். இல்லைன்னா என்ன வருது, என்னத்த படிச்சு என்னத்த அந்த ஒரு மூடு போயிடறாங்க குழந்தைகள்லாம். இந்த கர்மா பிளான் ஒரு 12 வயசுல சொல்லி கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஐயோ நம்ம 10க்கு சொல்லி கொடுத்தா 5-6 தெரியும். நாம பாக்குறது அந்த 4 பேர் தெரியாம இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்க கூடாது. ஒரு டிக்கெட் தெரிஞ்சா கூட போதும், அந்த 9 இழுத்துட்டு வந்துடுது. ஸோ கர்மா தியரி தெரிஞ்சுக்கிறது இப்ப ஃபுல்லா பார்த்து இந்த அத்தியாயம் ஃபுல்லா என்னங்க பார்த்தோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எங்காவது வந்தது என்ன, ஒரு 2 ஸ்லோகம் தான். சப்ஜெக்ட் மேட்ரு பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகம் தான். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, அப்ப கிருஷ்ணர் தெரியாதா, எது இந்த கர்மா தியரி எல்லாம் பத்தி பேசுறது வேஸ்ட்னு அவருக்கு தெரியாதா? இதை தெரிஞ்சாதான் அங்க போனாலும் அது திருப்பி அனித்தியம் அப்பா திரும்பி வரணும்னு தெரிஞ்சாதான் அவ வேதாந்த வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து உட்கார்ந்து படிப்பான். அதுக்காக 8வது ஒரு அத்தியாயத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். இது விட்டா அப்படி லூசு கல்வி போயிடும்,
ஒழுங்கா வந்து உட்காரு. யாரா கூப்பிட்டாங்க மெடிடேஷன் கிளாஸ் போனேன், அங்க வந்து பாருங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி எப்படிலாம் இருக்குங்க. இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற டிக்கெட் வாங்கி பணம் வாங்கி கலெக்ட் பண்ணாலெல்லாம் இருக்குது. எனக்கு எங்க நம்புதில்லை, ஏதோ நாட்டுல நான் சொல்றேன் இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போறேன், நீ எனக்கு இப்ப பணம் கட்டுன்னு பணம் கட்டியிருக்காங்கன்னா பாருங்க என்ன. அதெல்லாம் போய் சிக்காம இருக்கிறது பெரிய கிரேட் எஸ்கேப் நம்பலாம் இல்லைங்களா. அடுத்தது 28 என்ன சொல்றாரு, முக்கியமான ஸ்லோகம். வேதேஷு யக்னேஷு தபஸு தானேஷு, இதெல்லாம் பண்ணி புண்ணியம் வச்சிருக்கணும். என்னென்ன பண்ணிருக்கணும், வேதேஷு யக்னேஷு தபஸு தானம். யக்னம் தபம் தான் 18வது அத்தியாயம் சொல்லுவாரு, நீ உயிரோட வரைக்கும் எதை விட்டுறாத, யக்னத்தை விட்டுறாத, பஞ்சமகா யக்னத்தை விட்டுறாத, நர யக்னத்தை விட்டுறாத. யக்னேசு தபஸு தவம் பண்றதை விட்டுறாத, நற்குணங்களை வளர்த்திக் கொள்வதையும் தீய குணங்களிலிருந்து விடுபடுவதையும் விட்டுறாத. அடுத்து என்னது, தானம் கான்ட்ரிபியூட்டராகவே இரு. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம லாக்காய் கிடக்கிற இடம். 3 இடத்துல லாக்காயிப்போம், வேற எல்லாமே நம்ம வெரி கிளியருங்க. இந்த 3 இடத்துக்கு கேளுங்க கொஞ்சங்க, வேதாந்த தொப்புல நல்லா நோட்ஸ் எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம். ஆனா இந்த 3 இடம் மனசுல எப்படி இருக்கும், லாக்காய்க்கு வந்திருக்கும். கரெக்டா பாயிண்ட் பண்ணி நீ அவ்வளவு ஈஸியா நீ நிறைய யக்னம் பண்ண மாட்ட, தவம் பண்றது கஷ்டம். அடுத்தது தானம் கான்ட்ரிபியூட்டர். 1 ரூபா வாங்கினா 5 ரூபா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணு. அது முடியுதோ இல்லையா அது அப்புறம் பார்த்துக்கலாம். உலகத்திலிருந்து நீ 1 ரூபா வாங்குறீனா 5 ரூபா கொடுத்துரு. யூ வில் பி வெரி சேஃப். கண்டிப்பா சேஃபர் சைடு. என்ன பண்ணிக்கிட்டே இருக்காத, வாங்கி வாங்கி போட்டு அடிக்க. எங்க என்னன்னே இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க வீட்டுல, ஆனா மனசு பாரமா இருக்குங்க. மனசு பாரமா இருக்குங்க, மனசு என்னன்னே இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க வீட்டுல. எல்லாமே அவங்க அது வேலைக்கு போகுது, அது அது எல்லாம் ஒருத்தர் சண்டை கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்குது மனசு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 45 வயசு இருக்குது அவங்களுக்கு. எது எல்லாமே இருந்தாலும் மனம் பாரத்தை விட்டு வெளில வர மாட்டேங்க. ஏன், நான் தான் சொன்னேன், வாங்கி வாங்கி போட்டீங்களா, துலாபாரத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் டொங்குன்னு விழுந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் கொடுத்து நீ மேலவான்னு சொல்லவில்லை, அட்லீஸ்ட் என்னத்தை வாங்குறோமோ அதை கொடுத்தாகணும் ஃபார் ஹாப்பி லைஃப். அதுல நோ டவுட் இன் தட். அதை சொல்லுவேன், தானே சுமட்டார கடைசியை நானாங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தான் 3 நீ மாட்டிருப்ப. வேதாந்தத்தை படிச்சு ஞானத்துக்கு வந்திருப்ப, ஞான நிச்சயில முயற்சி பண்ணிட்டு இருப்ப. ஆனா இந்த 18வது அத்தியாயத்திலும் சொல்லுவாங்க, இதே வேர்டு வரும். சாண்டிங் எப்ப பாருங்க, இதே வேர்டு, யக்னம் தவம் தானம். இந்த 3 கேப்ல பாரு, 3 கேப்ல பாரு, செக் பண்ணிக்கோ செக்லிஸ்ட் பாரு. 3 செக்லிஸ்ட் பண்ணிட்டே வா. ஏன்னா ஸ்லிப் ஆகிற இடம் இந்த 3 நீ தான். இந்த 3 இடத்துலயும் அதாவது ஸ்லிப் ஆகக்கூடிய இடம்னா வேதாந்திஸோட இந்த 3ல தான். ஒன்னா நிறைய யக்னத்தை விட்டுருப்போம், பஞ்சமகா யக்னத்தை விட்டுருப்போம், இல்லையா தவத்தை விட்டுருப்போம், இல்லையா தானத்தை விட்டுருப்போம். விட்டுட்டீனா கிரேட்டஸ்ட் லாஸ் இன் திஸ் பர்த். அதை உயிர் வரைக்கும் காப்பாற்றணும். அப்பதான் அந்த ஞான நிஷ்டையில் அவன் நின்று மோட்சத்தை ஜீவன் முக்தனுக்கு இது அவசியம். ஸோ புண்ணியத்தின் மூலியமாக அந்த விதித்வா இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சு ஞானி என்ன பண்ண மாட்டார், ஞான யோகம். அவரு என்ன எந்த வேர்டு சொல்லி நம்ம போன அந்த அத்தியாயத்தை முடிச்சோம். அவர் ஞான யோகிக்கு என்ன தெரியும், சத்தேவ சோமிய இதகும் அக்ரே ஆசித்து. அது அவருக்கு தெரிஞ்சு அவர் அதை மட்டும் சத்துன என்ன பிரம்ம தத்துவம் ஏவ இதகும் அக்ரே ஆசித்து, அந்த தத்துவத்தை கவனமா, அதுதான் நித்தியம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.